விஜயகாந்த் சார் அப்படின்னு சொன்னால் அவருக்குன்னு சில ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் இருக்குது. அது இது வரைக்கும் யாருமே சினிமாவில் பண்ணது கிடையாது. அந்த லுக்கு, அந்த ஃப்ரேமு, அந்த லெக் ஷாட் அப்படின்னா அது அவர் தான். அதுக்கப்புறம் யாருமே இல்லை. அதுக்கப்புறம் சண்முக பாண்டியன் தான். இதுவரை எதுவுமே நான் பார்த்ததில்லை. இன்றைக்கி பார்த்த ஒரு டைமில் 2 ஷாட்டில் இருக்குது. அந்த லெக் ஷாட் எங்கே இருக்குன்னு கேட்டால் சண்முக பாண்டியன் இருக்குது. அதை அப்படியே கொடுத்துட்டு போயிருக்கார். அந்த கண் எங்கே இருக்குது, அந்த புருவம் எங்கே இருக்குது, எல்லாமே அங்கே தான் இருக்குது. விஜயகாந்த் மாதிரி இன்னொருத்தர் நீங்கள் உலகத்தில் காட்டவே முடியாது. காட்டுறதுக்கு ஒரே ஒரு புள்ள வந்திருக்கு, நம்ம சண்முக பாண்டியன். அது எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்குது. நாங்கள் கேப்டனை தெய்வமாக வழிபடும் கூட்டத்தில் நான் ஒருவன். அந்த மாதிரி நாங்கள் அந்த பக்தர்கள்லாம் உன்னை ஆராதிக்கிறோம்ப்பா. அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு ஃப்ரேம், அப்படி ஒரு உழைப்பு. ஒவ்வொரு யூனிட்லையும் விஜய் சண்முக பாண்டியனை பற்றி பெருமையாக பேசும்போதெல்லாம் எங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வருகிறது. பொன்ராம் சொல்லுவார், அந்த பையன் ஷூட்டிங்கில் எப்படி நடந்துக்கிட்டான், என்ன சார் டவுன் டு எர்த். அப்படி தரையில் கொஞ்சம் எல்லாரும் நான் சொன்னேன், எத்தனை வாட்டி சொன்னாலும் கரெக்ஷன், ஒரு ஷாட்டுக்கு மறுப்பு சொல்லாமல் எத்தனை வாட்டி சொன்னாலும் நடிக்கிறார். யார் புல்ல அது? கேப்டன் கடைசி வரைக்கும் ஒரு ஷாட்டுக்கு மறுப்பு சொன்னதே இல்லையே. புது டேரக்டர், வேலை தெரியாத டேரக்டர் சொன்னா கூட நடிப்பார் அவரு. கடைசி வரைக்கும் இந்த ஷாட் எதுக்கு அவர் கேள்வியே கேட்டதில்லை. என்ன டேரக்டர் சாய்ஸ், அவன் என்ன செய்யணும்னு சொல்லுவார். அதை செஞ்சுட்டு இருக்குது புல்லாங்க. எல்லாத்தோட தரையில் வந்து சாப்பிட்றானா, தரையில் வந்து தான் சாப்பிடுவார் அவர். அது எப்படி வரும் அந்த வாரிசுன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே எல்லா யூனிட்லையும் அதே ரிப்போர்ட். கூட நடிக்கிறவங்கலாம் அது என்னங்க ஒரு தன்மை. அந்த விஜயகாந்த் பையன்ற அந்த கிரீடத்தை கழட்டி கீழே வச்சுட்டு தாங்க அந்த பையன் அங்கே வரான்றார். அது வரணும். ஏன்னா அவர் விஜயகாந்தர் கிரீடத்தையும் அவர் கழட்டி வச்சுட்டு அவர் வந்தார். ஏன்னா அந்த மாதிரி அப்படி ஒரு மாமனிதருக்கு பிறந்த பிள்ளை ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும். இது காலத்தின் கட்டாயம். அது